அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். ஆம், தை அமாவாசை பற்றி அதெல்லாம் நேற்று முக்கியமாக போட்டிருந்தேன், எல்லாம் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த தை வெள்ளின்றது மட்டுமே இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தை மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் கூட இது பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு எங்கள் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை, அதுலேயும் வந்து எப்படி புரட்டாசி மாதத்தில் எந்த சனிக்கிழமை கரிநாளோ அஷ்டமியோ அப்படிலாம் இல்லாமல் இருக்குதோ அந்த மாதிரி தான் இந்த வெள்ளிக்கிழமை நல்லதாக ஒரு வளர்ப்பிறையாக இருக்கிற மாதிரி பார்த்து, இல்லைன்னா அட்லீஸ்ட் அஷ்டமி நவமி இல்லைன்னா கரிநாள் இந்த மாதிரி இல்லாத வெள்ளிக்கிழமை தை மாதத்தில் வர மாதிரி பார்த்து தான் நாங்கள் பண்ணுறது. ஆனால் அந்த மாதிரி பார்த்தா நிறைய ஆப்ஷன் கிடைக்காத போயிடும். ஆனால் இது வந்து தை மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதியை கூட பண்ணுறாங்க இந்த கன்னி பூஜையை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது நிறைய பேர் கன்னி பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பூவாடக்காரின்னு சொல்லுவாங்க. இந்த பூவாடக்காரினாலே என்னதுன்னா மெயினாக வந்து இந்த சுமங்கலிங்க போனால் அந்த வீட்டில் போன சுமங்கலிங்க அப்படின்னு தான் நிறைய பேர் புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அதனால்தான் இது கன்னி தெய்வத்துக்கு முக்கியமானது அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்னென்னா, குலதெய்வம் எப்படி முக்கியமோ, இது குலதெய்வன்றது கதையே வேறு. இது வந்து உங்களுக்கு மூதாதையர்களை கும்பிட்றோம் பார்த்தீங்களா, அது வேறு. அது வந்து போன ஆத்மாக்களை கும்பிட்றது, அந்த ஆத்மா முக்தி அடைகிறதுக்கு அது வந்து அங்கே எங்காவது அலைஞ்சிக்கிட்டு இருக்கும், மேலே போய் சேராமல். அந்த 3 லோகம் சொன்ன பாருங்க நேற்று, அதில் வந்து இதாகிருக்கும். அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மனசில் ஏதோ ஒரு ஆசையோடவோ இல்லை ஏதோ நிறைவேறாத ஆசையோடவோ இல்லை இங்கே இருக்கிற மக்கள் பிரிஞ்சு போகிறதுக்கு இல்லாமல் போயிட்டோ அதில் ஒரு திருப்தியற்ற மனநிலையில் அலைஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அதை சார்ந்த நமக்கு நல்லது கிடையாது. அதுக்காக தான் இந்த தை அமாவாசை மகாலய அமாவாசைலாம் அதுக்கு தர்ப்பணம் கொடுக்குறது இது பண்ணுறதெல்லாம் அப்படி. ஆனால் இந்த கன்னி தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பூவாடக்காரின்றது தை வெள்ளியில் கூப்பிட்றது எப்படின்னா, ஆடி மாதத்துலேயே வர்ற வெள்ளிக்கிழமை கும்பிட்றாங்க. ஆனால் இந்த தை தான் இதுக்கு ரொம்ப முக்கியமே. அதில் வந்து அந்த அந்த கன்னி தெய்வம் அந்த ஆத்மா இருக்குது பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி. ஒரு சினிமாவில் கூட காமிச்சிருப்பாங்க, ஒரு கூடவே இருந்து வந்து ஒரு மேஜிக் மாதிரி. அலிபாபாவும் நான் இதில் வர மாதிரி ஒரு அந்த மேஜிக் விளக்குலேருந்து வந்து நமக்கு வேணுன்றதெல்லாம் கொடுக்குது, நம்மளுக்கு தேவையானதெல்லாம் செய்யறதுன்னு மாதிரி ஒரு இருக்குது பாருங்கள், உங்களுக்கு நல்லது செய்கிற ஆத்மா. அந்த மாதிரி ஒரு ஏஞ்சல் மாதிரி அது கூட வந்து இருக்கும். இதை வந்து வர வச்சுக்கிட்டோமானா இதில் வேறு என்ன விஷயம்னா, கண்ணுக்கு தெரிஞ்சே இருக்கும். கண்ணுக்கு தெரிஞ்சே அப்பாவுடைய கூட பிறந்தவங்க, தாத்தாவுடைய கூட பிறந்தவங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா வழி இல்லை, அப்பா வழியில். இதில் வந்து பையனாக போனால் கூட தான் கணக்கு. ஆனால் அதுக்கு என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, ஒரு ஷர்ட்டு பிட்டு எதனா வச்சு கும்பிட்ருவாங்க. ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு பிட்டு வச்சு கும்பிட்ருவாங்க. பெண்களுக்கு மோஸ்ட்லி ரெட் கலரு வச்சு கும்பிடப்படுது இதுக்கு. ஆனால் இந்த பெண்கள் தான் அந்த ஆத்மாவை கூட வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுல இது உங்களுக்கு ஒரு சின்ன வயசு குட்டி பையனே போயிருந்தால் கூட நீங்கள் ஒரு வெள்ளை ஷர்ட்டு துணி வச்சிடலாம். அது வந்து ஒரு கன்னி தெய்வமாக தான் பார்க்கப்படுது, அது ஒரு பையனாக இருந்தால் கூட. ஆனால் இது உங்களுக்கு ஆத்மாவாகவே கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த அந்த குழந்தையினுடைய பேரே உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அது வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி போனது தான் ரொம்ப பவர்ஃபுல். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி போனதும் கன்னி பெண்ணாக தான் பார்க்கப்படுது. ஆனாலும் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே போயிடுற குழந்தைங்க, அதுலேருந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படின்றது கணக்கு வரும். இந்த சொல்கிறது இந்த ஆத்மாவை ஹெல்ப் பண்ணுறது எப்படி இதுன்னா, ரொம்ப சின்ன குழந்தையும் இல்லாமல், நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு பாவாடை சட்டை போட்டுன்னு ஒரு திரிபாலாம்பிகை மாதிரி ஒரு பாவாடை சட்டை போட்டுன்னு ஒரு நடக்கிற ஒரு அந்த வயசுலேருந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வயசில் வரைக்கும் யாராவது ஒரு லாஸ்ட்டு ஒரு 7 தலைமுறையில் யாராவது ஒரு பெண் குழந்தை உங்கள் தந்தை வழி சைடு போயிட்டு இருந்ததுன்னா, அது உங்களுக்கு ஊர் பேரே தெரியலனா கூட பரவாயில்ல, அந்த குழந்தையே உங்களுக்கு அப்படி ஒன்று இருந்துதான் தெரியலனா பரவாயில்ல. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வச்சு கும்பிட்டிங்களன்னா அது தானாக வந்து கனெக்ட் ஆகிக்கும். இதில் இன்னும் என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த துணி நம்ம வச்சு கும்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த துணியிலேயே அது வந்து அந்த துணியே தான் அந்த அம்மனை நினச்சி கும்பிட்றாங்க. அந்த துணி அது இந்த வீடியோ லாஸ்ட்டில் அது எப்படி கொசுவி கும்பிடணுன்றத, புடவையை எப்படி கொசுவி எப்படி மணை மேலேயோ இல்லைன்னா தட்டில் வச்சு பண்ணணுன்றத இந்த வீடியோ லாஸ்ட்டில் அந்த கிளிப்பு போடுறேன். இந்த பூவாடக்காரின்றது என்னதுன்னா, இதுக்கு மெயினாக புடவை வச்சு இது பண்ணுற மாதிரி பூப்பு எய்தல். பூப்புன்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது பேர் பூப்படைதல் அப்படின்னு பேர். மாதவிடான்றது ஒரு பொருள். அந்த அந்த சமயத்தில் ஒரு பருவம் எய்திய ஒரு ஆண் பெண் வந்து கன்னி கழிவதற்கு முன்னால் போயிட்டாங்களானா, கல்யாணம் ஆகிட்டு ஒன்றா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்ததுக்கு முன்னாடி போகிறது அது ஒரு விதமான கன்னி. அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே போகிறது, அந்த பூ பெய்துதல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூ பெய்தல் முன்னாடி போகிறது, அதை தான் அவங்க பூவாடக்காரின்றாங்க. அந்த மாதிரி இது மெயினாக வந்து விழுப்புரம் சைட்லலாம்
இதை ரொம்ப கும்பிட்றாங்க. அதை மாதிரி வந்து இது வந்து நாட்டார்கள் சொல்கிற அவங்களுடைய வழிபாடு முறை இந்த துணி வச்சு கும்பிட்றது, புடவை வச்சு கும்பிட்றது, அது மூலமாக அந்த தெய்வத்தையே அந்த புடவையில் வர வைக்கிறதெல்லாம் அவங்களுடைய வழி வந்தது. இப்போ வந்து அதை வந்து நிறைய கும்பிட்றது வந்து வன்னியர், துளுவ வேளாள முதலியார், ரெட்டியார். ரெட்டியாருன்னா 2 வகை ரெட்டியார் இருக்குது. ஆந்திராவில் இருக்கிறது ரெட்டியார், அதெல்லாம் வேறு. இன்னும் தமிழ்நாட்டிலேயே நிறைய ரெட்டியார் இருந்தாங்க. அவங்க நிறைய நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டாங்க. அந்த ரெட்டியார் வகை பிரிவு ஒன்று இருக்குது. அவங்க லிஸ்ட்டில் தான் சைவப்பிள்ளை, செட்டியார்லாம் வராங்க. அவங்க இந்த வழிபாட்டை, இந்த கன்னி வழிபாட்டை, ஏன்னா அவங்க தான் ரொம்ப மூலம். தமிழ்ன்றதே உலகத்தில் மூலம், இது ரொம்ப பழமையானது. அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த வழிபாடு முறைகள், கோயில் முறைகள், அந்த கோயில் சிற்ப முறைகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து இவங்க எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்காங்க அதில். இந்த நாட்டார்கள்ன்றதுலேருந்து அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே ரொம்ப ஒர்த்தாகவும், அது உண்மையிலேயே அது வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்கக்கூடியதாக, உணரக்கூடியதாக அது இருக்கும் அப்படின்றது தான் இதில். இந்த பூவாடகாரி விஷயத்தில் உருவச்சிலையே கிடையாது. அது எப்படின்னா, இறந்த ஆண் முன்னோருக்குன்னா வெள்ளை துணி, பெண்ணுக்குன்னா சிவப்பு துணி, இல்லைன்னா புடவை. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே ஒரு குட்டி பொண்ணுன்னா பாவாடை சட்டை மாதிரி, இல்லைன்னா புடவையை வச்சு வழிபடுறது தான் முக்கியமாக இருக்குது. அது ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல் யாருன்னா போயிருப்பாங்கன்னும் போது புடவை வச்சுருது. புடவையை நான் சொல்கிறது லாஸ்ட்டில் கிளிப்பில் சொல்கிறேன். அந்த புடவை மேலே கொஞ்சம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு கும்பிட்றது நம்ம எப்போவுமே சிம்பிளாக அந்த மாதிரி பண்ணிடலாம். இல்லை இன்னும் டெப்த்தாகவே நீங்கள் கும்பிட போகிறீங்க, உங்களுக்கு ஒருத்தர் பேரே தெரியும், ஒரு குட்டி வயசு பொண்ணு, ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு பொண்ணு, ஒரு பொண்ணு ஏதோ விமலான்னு ஒரு பொண்ணு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் இந்த கட்டை சொப்பு சாமானுங்க, அதுங்க விளையாடுறது, அதுக்கு விளையாடின பழக்கம் இருக்குதோ இல்லையோ, அந்த கட்டை சொப்பு சாமானுங்க ஒரு ஓலைப்பெட்டி மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் நான் தம்ப்நெயில்ல. அந்த மாதிரி ஒரு ஓலைப்பெட்டியில் சில பேர் உள்ளே ஃபுல்லாகவே மஞ்சள் குங்குமம் பூசுவாங்க. ஒரு வருஷம் அது அப்படியே தென்மேற்கு மூலையில் இருக்கணும் அப்படின்னா உள்ளே கண்டிப்பாக ஃபங்கஸ் வந்துடும். ஏன்னா அது உள்ளே இருக்கிற நம்ம துணிங்களை அந்த இதெல்லாம் அது அந்த வயசு உங்களுக்கு கொடுக்கணும் ஒரு வருஷம் கழிச்சு. மேலே மட்டும் சாங்கியத்துக்கு 2-3 இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சா போதும். உள்ளே ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் முழுகுனீங்கன்னா அது அப்படியே நிச்சயமாக ஃபங்கஸ் வரும். ஏன்னா அது அப்படியே கட்டி பூவெல்லாம் மேலே தான் பூவெல்லாம் வைக்கணும். உள்ளே வந்து பூவோ ஈரமான இதெல்லாம் வைக்கக்கூடாது. ஆனால் உள்ளே வந்து நீங்கள் ஒரு மஞ்சள் கொம்பு, குங்குமம் அதெல்லாம் வைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல பிளாஸ்டிக் கவரில் போட்டு வந்து உள்ளே வைக்கலாம். அதுக்குள்ளே வந்து ஒரு கன்னி பெண்ணுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பாவாடை சட்டையோ இல்லைன்னா ஒரு இதுவோ, மெயினாக புடவை வச்சுருது பெட்டர். அந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் இங்கே தைவெளியிலையோ இல்லைன்னா செவ்வாயோ ஞாயிற்றுக்கிழமையோ தை மாதத்தில் வச்சு கும்பிட்டுட்டு அந்த பொட்டி ஓலைப்பொட்டியோட அதுக்கப்புறம் தென்மேற்கு மூலையில் வச்சுட்டுருக்கணும். அது வெள்ளிக்கிழமை வேறு நீங்கள் ஒவ்வொரு மாதமே வர அந்தந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அந்த எந்த இடத்துல அந்த ஓலைப்பெட்டி வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஒரு ஆர்த்தி காட்டணும் வெள்ளிக்கிழமை சமயத்தில். இது வந்து டெப்த்தாகவே உங்களுக்கு வீட்டில் வந்து இப்போ சமீபத்தில் தான் வந்து இந்த தலைமுறையிலே போன தலைமுறையில் தான் ஒரு கன்னி பெண் போயிருக்குதுன்னு தெரிஞ்சிருக்குது. அந்த பர்டிகுலர் பெண்ணையே நீங்கள் வர வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஓலைப்பெட்டி இதெல்லாம் பண்ணலாம், அதை மாதிரி வச்சு கும்பிட்றது. ஆனால் நீங்கள் பொதுவாகவே நீங்கள் எந்த ஒரு 7 தலைமுறைக்கு ஒரு முன்னாடி எதனா போனதாக இருக்கும், அது கல்யாணத்துக்கு முன்னாடியோ அல்லது ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியோ போயிருக்குது, பொதுப்படியாக நீங்கள் கும்பிட்றதுன்னா சிம்பிளாக ஒன்றுமே இல்லை. ஒரு நிவேதனம், வடையோ பாயசமோ இதெல்லாம் ஒன்று பண்ணிவிடுங்க. மெயினாக சக்கரை பொங்கல் இல்லைன்னா கல்கண்டு சாதம், வெறும் சர்க்கரையே போட்டு வெள்ளத்துக்கு பதிலாக சர்க்கரையே போட்டு பண்ணோம்னா அது கல்கண்டு சாதம். அதை வச்சுட்டு வடை கொஞ்சம் செஞ்சுட்டு வாழை இலையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நிவேதனம் இதெல்லாம் வச்சு புடவையை அந்த மாதிரி மணை மேலேயோ, மணை இல்லைன்னா ஒரு பெரிய தாமல் தட்டு, பித்தளையாக இருந்தால் பெட்டர், அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ எவர் சில்வர் தட்டோ ஏதோ கொஞ்சம் பெரிய தட்டில் கூட சுருட்டி அதை மொத்தமாக கொசுவி முறுக்கி அதை வச்சு அந்த புடவினுடைய நுனியில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அப்புறம் கட்டாயம் அந்த புடவை மேலே ஜாக்கெட் பிட் வைக்கணும். அந்த புடவையே அந்த தோச்சி தான் வைக்கணும். அந்த தோச்சி காஞ்சி வைக்கணும். காலையில் நீங்கள் இன்றைக்கி மத்தியானம் கும்பிட போகிறீங்கன்னா காலையிலேயே காய போட்டுடணும். காலையிலே அதுக்கு முன்னாடி நாள்லாம் துவச்சி வைக்கக்கூடாது. இப்போ காலையில் போயிட்டு நீங்கள் அதை துவச்சி போட்டுட்டு வெயிலில் போட்டு காஞ்ச பின்னாடி இல்லை ஃபேன் காற்றுலேயே போட்டுட்டு நிவேதனம் வைக்கும்போதுக்கு முன்னாடி அதை வச்சிடணும். அந்த துணியோட ஓரத்தில் ஒரு மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வைக்கணும். அப்புறம் அந்த ஜாக்கெட் பிட்டு அதுலேருந்து முன்னாடியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோ இல்லை வேறு ஜாக்கெட் பிட்டு இருந்தாலோ புதுசு அது மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், அப்புறம் ஒரு பெரிய வெள்ளை நூல், பொந்து நூல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வாங்கிக்கணும். இந்த நோம்புகள்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நூல் இல்லை, பொந்து நூல் இதுக்குன்னே வச்சுக்கணும். நீங்கள் அதை வாங்கிட்டு என்ன பண்ணோன்னா அதில் மஞ்சள் கொஞ்சம் தண்ணியில் கலந்துக்கிட்டு அந்த நூலில் தடவிடணும். நல்லாவே ஒருத்தருக்கு கட்டினா எப்படி 2 சுற்று கைக்கு வரணுமோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு அது வந்து அவ்வளோ நீளத்துக்கு மஞ்சள் பூசிட்டு எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை பேருக்கு கட் பண்ணிவிட்டு
அந்த மஞ்சள் குங்குமம் அந்த வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது மேலே அதையும் வச்சு அது மேலே கொஞ்சம் பூக்கள் அதையும் வச்சுட்டு, நீங்கள் தான் கும்பிட்றீங்க, யாருமே கிடையாது. உங்கள் பசங்கள்லாம் வெளியில் வேலைக்கு பண்ணுறாங்க. அவங்களுடைய வேண்டுதலுக்காக, அவங்களுக்கு தேவையினுடைய வாழ்க்கையினுடைய வேண்டுதலுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த ஆர்த்தி காமிச்சிட்டு, நிவேதனலாம் வச்சுட்டு, ஆர்த்தி காமிச்சிட்டு, நீங்கள் உட்காந்துக்கிட்டு அந்த புடவைய அப்படியே அந்த வெத்தலை பாக்கோடு வச்சு உங்கள் மடியில் வச்சுக்கிட்டு, வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ நோக்கி உட்காந்துட்டு, அதில் இருக்கிற மஞ்சள் குங்குமம் நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பழத்தில் அந்த மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு கல்யாணம் ஆனவங்களா இருந்தால் தாலியில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு, நெத்தியில் கொஞ்சம் அந்த மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு, அந்த பூவை எடுத்து உங்களுடைய தலையில் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் அந்த புடவைய அப்படியே வந்து எழுந்த பின்னாடி ஒரு சுற்று உடம்பு ஃபுல்லாக சும்மா அப்படி சுற்றின மாதிரி சுற்றிட்டு மறுபடியும் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் பீரோவில் வச்சுட்டு கொஞ்சம் நாள் கழித்து அதை வந்து நீங்கள் அதுக்கு ஃபால்ஸ் தைக்கிறது ப்ளவுஸ் தைக்கிறதெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி இல்லை நீங்கள் அதை அப்படியே கூட எங்கன்னா நல்லா உள்பக்கம் நீங்கள் தையல் போடாமே எதனா ஒரு முக்கிய நிகழ்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்கு கட்டிட்டு கூட அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபால்ஸ் இது பண்ணுறதுக்கோ அதுக்கோ கொடுக்கலாம். இந்த புடவை யாருக்கும் தரமாட்டாங்க. அதெல்லாம் நான் அந்த புடவை எப்படி கொசுவி காட்டுறேன் அதில் சொல்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தை பண்ணிங்களான்னா என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலராக உங்கள் யாரோ ஒரு போலாட்சி அம்மான்றதோ போலாட்சினோ ஏதோ விசாலாட்சினோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு உங்களுடைய தாத்தாவுக்கு யாரா போயிருப்பாங்க. ஆனால் இது நீங்கள் கும்பிட ஆரம்பித்த பின்னாடி என்ன ஆகும்னா, உங்களுக்கு தெரியாது அப்படி ஒரு பேரில் போயிருக்கிறாங்கன்னு. ஆனால் நீங்கள் இதை கும்பிட்ட பின்னாடி அது உங்கள் கூட கனெக்ட் ஆகிடுச்சுன்றதுக்கு காரணம் என்னென்னா, எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் எந்த முக்கியமான வேலைக்கு போகும்போதும் விசாலாட்சி, காமாட்சி இல்லை ஏதோ ஒரு பேர் அந்த காலத்து பேருங்களாக இருக்கும்ல அது வந்து எப்படியோ ஒரு வகையில் கொஞ்சம் புரதான காலத்து பேரோட சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் முக்கியமான இடத்துக்கு போகும்போதெல்லாம் பார்ப்பீங்க. அப்படி இல்லை உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாரோ ஒரு சமீபத்தில் ஒரு விமலான்னு ஒரு பொண்ணு இதுக்குன்னா அந்த விமலான்ற பேர் நீங்கள் அதிகமாக மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விமலான்ற பேர்லேயே நீங்கள் வந்து நிறைய பேர் உங்களுக்கு மீட் பண்ணுற மாதிரி அந்த விமலான்ற பேராலேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரக்கூடியதாகவும், அந்த விமலான்ற பேர்னாலேயே உங்களுக்கு வேறு ஏதாவது விமலான்ற பேர்னாலேயே நல்லது நடக்கக்கூடியும், இல்லை சேம் பர்சன் விமலா மூலமாக ஒரு கெட்டதும் ஒரு நல்லதும் இப்படியெல்லாம் நடந்துன்னு வரும். அப்போது நீங்கள் கெட்டது நடக்குதுன்னா அதை விட்டுற முடியாது. அதை கெட்டியாக பிடிக்கணும்னு அர்த்தம். அதுதான் உங்களுக்கான கரெக்டான நம்ம வந்து ஷஃபில் பண்ணி போட்டுருவாங்க பாருங்கள். உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு அதை வந்து எல்லாத்தையும் அந்த க்யூப்லலாம் எப்படி நம்ம மறுபடியும் ஒன்றா சேர்க்குறோம் அந்த மாதிரி ஒன்று வருதுனாலே இதுவே இல்லை, எல்லாத்துக்குமே சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் ஒரு ஆப்போசிட் பார்ட்டி இருக்கிறாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்க பேர் மாதிரியே வேறு எங்கன்னா ஒரு இடத்துல அடிக்கடி மீட் பண்ணுறீங்கனாலே அந்த பேரே நம்மளுக்கு கெட்டதுன்னு நீங்கள் நினைக்க முடியாது. அந்த பேராலேயே உங்களுக்கு நல்லது நடக்கும். அது அப்படிலாம் நான் ஒரு ரிசர்ச் மாதிரி தான் அதை கண்டுபிடிச்சின்னு வந்தப்போ தான் எனக்கு அதுக்கு சரியான விளக்கம் எப்படி கிடச்சிதுன்னா, விஷால் அவர்கள் மூலமாகத்தான் குறிப்பிட்ட கர்மாவை கொண்டவர்கள் குரு கர்மா, சூரிய கர்மா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களால் தான் மிக நல்லதும் இந்த நட்சத்திரக்காரர்களால் மிக கெட்டதும் நடக்குதுன்ற விஷயத்த அப்படி தான் இந்த பேர் கூட இருக்கும்ன்றத அப்போ தான் புரிஞ்சுது. அதே மாதிரி அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்போ நான் சொன்ன இப்போ கன்னி தெய்வ ஆத்மான்றதுக்கு இந்த முன்னாடி தலைமுறைகளில் எப்பாவது ஒரு இந்த நட்சத்திரக்காரர்கள் முக்கியமாக கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்து போயிருந்தாங்கன்னா அந்த இவங்களை நீங்கள் வணங்கி கும்பிட்டிங்களான்னா அவங்க உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க. சில சமயத்தில் அவங்களே கூட அந்த நட்சத்திரக்காரர்களே வந்து கூட அதே வீட்டில் பிறக்கக்கூடும். அப்போ அந்த நட்சத்திரக்காரர்களாகவே பிறந்து அந்த வீட்டையே அந்த குடும்பத்தையே மேலே தூக்கி நிறுத்தத்துக்கு காரணமாகவே அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களோ உத்திராட நட்சத்திரக்காரர்களோ இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கன்னி பெண்ணாக உங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு 4-7 தலைமுறைக்கு முன்னாடி போய் சேர்ந்துருப்பாங்க. அவங்க மெயினாக வந்து இந்த கன்னி தெய்வமாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வழி இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இந்த ஓலைப்பெட்டி இதுங்கெல்லாம் பண்ணணும்னா கூட பரவாயில்ல, அந்த புடவையை வச்சு கும்புறது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டைல்ஸ் எதனா உங்களுக்கு கிடச்சிதானா அந்த டைல்ஸ்லேயே வந்து என்ன பண்ணலான்னா, நீளமாக மஞ்சளில் ஒரு கோடு மாதிரி போட்டு அதில் 11 குங்குமம் குட்டியாக பக்கத்தில் வச்சு அதை வந்து எத்தனை பேரானா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எத்தனை பேரானா கன்னி பெண்கள் இல்லைன்னா போயிருந்தாலும் சரி, இல்லை சுமங்கலிகள் அந்த வீட்டில் உங்களுடைய கணவர் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறவங்க நிச்சயமாக அம்மா வீட்டில் இருப்பீங்களும் தெரியல, அம்மா வீட்டில் இருக்குதா இருந்தால் உங்கள் அம்மா செய்யணும்.
இந்த விஷயத்த. அது வந்து இது எடுத்து உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி கூட பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய படிப்பு, தொழில், கல்யாணம் தள்ளி போகுதுன்னா, உங்களுக்கு குழந்தை எல்லாத்துக்கும் இந்த கன்னி தெய்வம்ன்றது வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் பயங்கரமா. ஏன் சொல்லுங்கள், இப்போ கடவுள்கள் விஷயத்தை விட இந்த கன்னி தெய்வம் ஏன் நம்மளுக்கு ரொம்ப 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 ஜாலியாக இருக்கும்னா, இந்த ஹெல்ப் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியும். அதுதான் இந்த ஆத்மா தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது. ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லவே முடியாது அத. உங்களால் யார்கிட்டையும் பகிர்ந்துக்கவே முடியாது. பைத்தியமான்னு சொல்லுவாங்க உங்கள. ஆனால் அது ஹெல்ப் பண்ணுறது உங்களால் கண்ணால் பார்க்க முடியும். அந்த மேஜிக் மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும் அதை. ஒரு அமானுஷ்யமே வந்து உங்களுக்கு மேஜிக் ஏஞ்சலாக வந்து உட்காரத்தை உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இது செய்யும்போது நீங்கள் தொடர்ந்து அந்த பேர்கள் ஒரு பர்டிகுலர் பேர் கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அந்த பேரில் தான் யாரோ போயிருக்காங்கல்ல கடந்த 7 தலைமுறைன்னு அர்த்தம். அப்புறம் இந்த பூஜையை விடாமல் செய்யணும். வருஷம் மறுபடியும் தொடர்ந்து இதை செஞ்சிட்டே வரும்போது வெள்ளிக்கிழமை எப்போ ஆடி வெள்ளி, தை வெள்ளி இந்த மாதிரி சமயத்துலலாம் முக்கியமாக அந்த பெயர் வந்து நீங்கள் கன்ஃபார்மாகவே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் அந்த பெயர் எங்கே காட்சி கொடுத்தாலும் இது ஏதோ நம்ம போகிற வேலை இப்போ நல்லபடியாக ஆகிடணும், இல்லை நம்ம போகிறது வாழ்க்கையில் முக்கியமான திருப்பத்தை தரக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம், அதனால தான் அந்த பேர் நம்ம கண் எதிர்க்க எதிர்படுதுன்னோ நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு கிளிப்பு ஒன்று போடுறேன், எப்படி அதை கொசுவி விற்கணும் அப்படின்றத. இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப பெஸ்ட் இருக்கிறதுலே. இந்த கன்னி தெய்வத்தை வர வைக்கிறதுக்கும் அதை ஒரு சூப்பர் ஏஞ்சலாக அவங்க கூடவே இருக்கிறதுக்கு இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படி முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கூட தை மாதத்தில் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த பொட்டியை வைக்கிறது, தென்மேற்கு மூலையில் வைக்கிறதெல்லாம் வந்து பர்டிகுலராக உங்களுக்கு தெரியும். அந்த வயசில் ஒரு சின்ன வயசில் ஒருத்தர் போயிருக்குதுன்னா அந்த பெயரையே அவங்க காலத்தில் என்ன ட்ரெஸ் போட்டாங்களோ, எந்த வயசு ட்ரெஸ்ஸோ அதையே வச்சு அந்த பெட்டியில் வந்து அவங்களே அந்த ஆத்மாவே இருக்கிறதா நினச்சி ஒரு வருஷம் ஃபுல்லாக அதை வச்சுருந்து இன்னொரு வருஷம் அது உள்ளே இருக்கிறத எடுத்து அதே வயசு பசங்களுக்கு அதுக்கு கொடுத்துட்டு அந்த மாதிரி இன்னொரு பெட்டி வாங்கி வச்சு பண்ணுறது. அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதுக்கு ஆர்த்தி காட்டுறது. அப்படி அதுவும் ஒரு 2ஆம் குலதெய்வம் மாதிரி ஹெல்ப் பண்ணும். ஒரு முதல் குலதெய்வன்றது காவல் தெய்வம் மாதிரி இருக்குது நிறைய. உங்களுக்கு ஐயனார், கருப்பசாமி, உங்களுக்கு முனீஸ்வரன், நிறைய இது இருக்குது குலதெய்வம். அந்த குலதெய்வம்ன்றது வேறு, அது குலதெய்வம்ன்றது வேறு. இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த கன்னியினுடைய தெய்வம்ன்ற சக்தி வந்து பர்டிகுலராக உங்கள் வீட்டுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு வந்து சூப்பராக நல்லது மட்டும் செய்கிற விஷயங்கள் இருக்கும். அதாவது நீங்கள் செய்கிற தவறுகள் மற்ற கடவுள்களோ அல்லது குலதெய்வமோ என்ன பண்ணோன்னா, நிறைய நீங்கள் ஏற்கனவே செய்த தவறுகள், கர்மாக்கள் அதுங்கெல்லாம் கிளாஷ் ஆகும். அதிலெல்லாம் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கியிருந்தால் தான், அதிலெல்லாம் டிக் வந்தால் தான் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. இந்த ஒரு பர்டிகுலராக ஒரு ஆத்மாவும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வசியப்படுத்தி உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கிற மாதிரி ஒரு கணக்கில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கிளிப்பு போடுறேன், அதை பாருங்கள். அது எப்படி அந்த புடவையை கொசுவி விற்கிறதுன்றதை. இந்த புடவையை எப்படி பண்ணணுன்னா, அது எந்த மாதிரி வைக்கணுன்னா, மணை மேலேயோ இல்லை ஒரு அகல பித்தளை தட்டோ எவர் சில்வர் தட்டோ, மனை இல்லாதவங்க எப்படி வைக்கணும்னா ஃபுல்லாகவே புடவையை கொசுவிடணும். ஏன்னா அப்போ தான் அது வரும். சும்மா அப்படியே நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் வைப்போம் பார்த்திங்களா, வெள்ளிக்கிழமை கும்பிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி தாலி முகூர்த்த புடவையெல்லாம் வச்சு கும்பிட்றது. இதே மாதிரி இப்படியே வச்சுட்டு இது மேலே வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு கும்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி பூவாடைக்காரின்றது கன்னிப்பெண். அந்த கன்னிப்பெண்ணோ இல்லை நம்ம வீட்டில் இருந்து போன சுமங்கலிங்களை வச்சு கும்பிடுவாங்க. அந்த மாதிரி கும்பிட்றதுக்கு எப்பவுமே அந்த புடவையில் தான் அது வந்து உட்காருமே. அதுக்கு என்ன பண்ணோன்னா, இந்த புடவையை ஹோல் புடவையை இப்படி கொசுவணும். ஹோல் புடவையுமே நம்ம ஃப்ளீட்ஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இப்படி மொத்த புடவையுமே இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் பண்ணிடணும். மொத்த புடவையுமே நம்ம ஃப்ளீட்ஸ் மட்டும் பண்ணுறோம் பார்த்திங்களா, இதுக்கு சாரி கட்டும்போது அதை வந்து ஹோல் புடவையுமே இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் பண்ணணும். இப்படி மொத்த புடவையுமே ஃப்ளீட்ஸ் பண்ணி இந்த மொத்த புடவையுமே ஃப்ளீட்ஸ் பண்ணி இதில் சென்ட்ரு பார்ட்டில் இப்படி பிடிச்சி மொத்தமாக பிடிச்சி இப்படி முறுக்கணும். இப்படி முறுக்கி இந்த புடவையை வந்து இப்படி வைக்கணும். இந்த புடவையை வந்து பாதியாக மடித்து முதல்ல ஃப்ளீட்ஸ் பண்ணிட்டு பாதியாக மடிச்சுட்டு அப்புறம் இதையே அம்மனா இப்படி எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது, அதுவே ஒரு அம்மன் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த புடவையை வந்து ஃப்ளீட்ஸ் பண்ணிட்டு பாதியாக மடித்து முறுக்கி அதை ஃபோல்ட் பண்ணி
அதை நம்ம முறுக்கின அந்த சென்டர் பார்ட்டை இப்படி மேலே தூக்கின மாதிரி வச்சு இப்படி வச்சிருமானா இதையே அம்மனா வந்து இந்த இடத்துல வந்து உட்காரும். இதுக்குள்ளேயே இது மேலே வந்து வெத்தலை, பாக்கு, பழம், மஞ்சள் கயிறு, நம்ம பொந்து நூல் கயிறு மாதிரி உருண்டை வாங்கிக்கிட்டு அதில் மஞ்சள் பூசி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் கையில் கட்டுற மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி முதலே கட் பண்ணிக்கிட்டு வெத்தலை பாக்கு இது வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம், பூ எல்லாமே வச்சுட்டு வீட்டில் எத்தனை பெண்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான பூ, அந்த மஞ்சள் கயிறு இருக்குது பார்த்திங்களா, அதையும் அது மேலேயே வச்சிடணும். அது மேலே வச்சுட்டு ஆர்த்தியெல்லாம் காமிச்சு முடிச்ச பின்னாடி இந்த புடவையை எடுத்து வீட்டில் இருக்கிற யார் நீங்கள் பூஜை பண்ணிங்களோ அவங்களோ, இல்லை வீட்டில் கன்னி பெண் இருந்தாங்களோ அவங்களோ, இல்லை வீட்டில் மருமகள் அந்த மாதிரி இருந்தால் அவங்களோ, அவங்க மடியில் இதை அப்படியே வச்சு உட்காந்துட்டு எழுந்துட்டு இந்த சாரியை சும்மா உடம்பு சுற்றி ஒரு நிமிஷம் அப்படி சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து மடித்து வச்சிடணும். அதுக்கப்புறம் எதனா ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு அப்படியே கட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த புடவை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களே தான் நம்மளே தான் அது வந்து ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறது வச்சுக்கணும். இல்லை வீட்லேயே இருக்கிற பெண்களுக்கு கொடுத்தா கூட பழசானா கூட இதை வீட்லேயே வச்சுக்குவாங்க. எப்பவுமே இது வந்து தான தர்மம் பண்ணுறாங்க இல்லைங்களா, யாருக்கான கொடுக்குது, அது கொடுக்க மாட்டாங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்ல ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.